வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் வீடியோ என்னையால் எடுத்துட்டேன். அதை எனக்கு போட தெரியாது, அதனால் பசங்க இப்போ தான் போட்டாங்க. எல்லோரும் மன்னிச்சிருங்க. பொங்கல் அன்னைக்கு என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது காலையிலே நைட்டே கோலம் போட்டுட்டேன். காலையில் எல்லோரும் குளிச்சுட்டு இப்போது பருப்பு வேக வச்சுட்டேன் சாம்பாருக்கு. இன்றைக்கி பூசணிக்காய் செய்யணுன்றதுனால பூசணிக்காய் வாங்கிட்டு இன்றைக்கி சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, பொங்கல், பாயாசம் செய்கிற மக்களே. இப்போது சாம்பாருக்கு தேவையானது பருப்பு வேக வச்சுட்டேன், வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டேன். இப்போ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டே வதக்கிக்கலாம். ஒரு வதக்கி பருப்பில் போட்டுக்கலாம். நல்ல பூசணிக்காவாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்ல சின்னதாக கிராமத்தில் விளைஞ்சது தான். நல்ல சின்ன பூசணிக்காய், ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வதக்கிட்டு பருப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி பருப்பில் வேகும் போதே போட்டுட்டேன். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஒரு அடுப்பில் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கடகடன்னு காலையிலே ரொம்ப வேலை, நான் மட்டும்தான் செய்யணும். இப்போ கடுகு போட்டிருக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். எல்லாமே வேகும், இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கும். இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி போட்டால் போதும், நிறைய ஊற்ற வேணாம். சாம்பாரில் ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சு சாம்பார். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாம்பார் கொதிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயத்தூளும் போட்டேன், இறக்கி வச்சுட்டேன். இப்போ வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். வெறும் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் ஊற வச்சேன். அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகம், மிளகு, உப்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அரிசி மாவெல்லாம் கலக்கலை. நல்லா இருக்கும் வடை, நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். பச்சரிசி மாவெல்லாம் போட வேண்டாம், எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க பச்சரிசி மாவு போட்டால். நான் எதுவுமே போடலை. இப்போ வாணல் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு எடுத்து பால் கவரில் தான், இல்லைன்னா வாழை இலை இருந்தால் வாழை இலையில் போட்டு ஒட்டாமல் இருக்கும். இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், மெதுன்னு இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காது. வெறும் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, பெருசு பெருசாக இருக்கு. பச்சரிசியே சேர்க்க வேண்டாம், வெறும் வெள்ளை உளுத்தம்பருப்பே போட்டால் போதும், நல்லா இருக்கும் வடை.
வடை போட்டு எடுத்தாச்சு. இப்போ பொங்கல் வச்சுக்கலாம். பொங்கல் ஒரு அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாணலில் நெய் ஊற்றிக்கலாம். சாதமெல்லாம் பொங்கல்லாம் வெந்துருச்சு. நல்லா வெல்லம், பச்சைப்பயிறு, பால் ஊற்றி, நெய் ஊற்றி, பாசிப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது முந்திரி பருப்பு நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, கடகடன் வேலை இருந்ததுனால அப்படியே எடுக்க முடியல. இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கணும், அப்புறம் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வெல்லம், நெய் போட்டுக்கணும். நல்லா வெந்த உடனே முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு போட்டேன். திராட்சை பழம், காஞ்ச திராட்சை நெய்யிலே வறுத்துக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி. பாயாசமும் இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கேன். பால் ஊற்றி ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கேன். சேமியாவை அதே வாணலில் வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ சேமியாவை கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ சேமியாவை போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சிருச்சேன். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை பழத்தையும் வறுத்து போட்டுக்கலாம். ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. பாயாசம் ரெடி. இன்னைக்கு பொங்கலுக்கு பாயாசம், பொங்கல், வடை, சாம்பார் எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.